உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், வதித்து அன்னலி ரிஜாலன் மிஸ்ல உமைர் இப்னு சஅத். உமைர் இப்னு சஅதை போன்று பலர் எனக்கு இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகின்றேன். அவர்களை கொண்டு இஸ்லாமிய உம்மாவுக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக என்று. ஆம், யார் இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்று பார்த்தால், சில சஹாபாக்களுடைய வரலாற்றின் துவக்கம் முதல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில சஹாபாக்கள் உடைய வரலாறு அவ்வளவு தாராளமாக இடம்பெறாவிட்டாலும் மாற்றவோ மறக்கவோ முடியாத ஏதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகளோடு அவருடைய வரலாறு சம்பந்தப்படுத்தப்பட்டது. எங்களுக்கு இரண்டாவதாக கூறிய அந்த பட்டியலில் உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடலாம். அவர்கள் பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாக இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் காதிசியா யுத்தத்தின் பொழுது கொலை செய்யப்படுகிறார், அவருடைய தந்தை. அதனைத் தொடர்ந்து அவருடைய தாய் அவர்கள் இன்னொரு மனிதனை திருமணம் முடிக்கிறார்கள், அல் ஜுலாஸ் இப்னு சுவைத். இவரும் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாகத்தான் வாழ்ந்து வருகிறார். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் அந்த முக்கியமான அந்த நிகழ்வாக இடம்பெற்ற நிகழ்வு என்ன தெரியுமா? திருமறை அல் குர்ஆனில் அத்தௌபா எனும் 9வது அத்தியாயத்தின் 74வது வசனம் அருளப் பெறுவதற்கு இவர்களோடு நடந்த ஒரு நிகழ்வு காரணமாக அமைந்து விடுகிறது. அன்று தபூக் யுத்தத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென சஹாபா தோழர்களை ஆயத்தமாகுமாறு சொன்ன நேரத்தில் உள்ளவர்கள், இல்லாதவர்கள், ஏன் இயலாதவர்கள் கூட தங்களுடைய இரு கைகளை இணைத்து எதை கொண்டு வந்து கொடுக்க இயலுமோ அதை கொண்டு வந்து கொட்டினார்கள். உள்ளவர்கள் இனிமேல் எதைத்தான் கொடுக்க என்ற அளவுக்கு அனைத்தையும் வாரி வழங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4000 தீனார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 தீனார், ஏறத்தாழ 900 ஒட்டகங்கள், ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் அதற்கு உதவி செய்தார்கள். என்றால் நீண்ட நெடிய தூர பயணம் யுத்த நிமித்தம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. நிகழ்வுகள் இவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்க, சிறுவராக இருந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் அவர்கள் ஏதாவது இந்த யுத்த விவகாரங்களில் தன்னுடைய கையை நீட்டுவார் என வசதி செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் ஜுலாஸ் அவர்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்திலும் அவர்கள் கர்சனையோடு நடந்து கொண்டார்கள். அதில் குறை கூறுவதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு வார்த்தையை கூறிவிடுகிறார்கள். இந்த மனிதனோ, அதாவது அல்லாஹ்வின் தூதரை குறிப்பிட்டு கூறுகிறார்கள், இந்த மனிதன் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி விடுகிறார்கள். இந்த மனிதன் சொல்வது உண்மையாக இருந்தால் நாங்கள் எல்லாம் கழுதையிலாகத்தான் இருக்க வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். இதை செவியுற்ற உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள் என்றால், கடுமையாக சினங்கொண்டு போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் நேசத்துக்குரிய ஒருவராக நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் நீங்க சொன்ன வார்த்தையோடு அது தவிடுபொடியாகி போய்விட்டது. இதை நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி அடுத்த கணமே ஓடி சென்று விடுகிறார்கள். அங்கே இந்த முறைப்பாடு செய்யப்படுகிறது. இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள்.
அந்த நேரத்தில் பொய் சொல்லுகிறார்கள், இல்லை என்று சொல்லுகிறார்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் உறுதியோடு இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தவராக அங்கே இருந்து விடுகிறார்கள். எனக்கு அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்தட்டும், நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்னை காட்டி கொடுக்கட்டும் என்று. ஒரு சில கணப்பொழுதுகள் தான் செல்லுகிறது, அருளப்படுகிறது திருக்குர்ஆனின் 9வது அத்தியாயத்தின் 74வது வசனம். அந்த வசனத்தினூடாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, இவர்கள் நிச்சயமாக குபுருடைய சொல்லை சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள் என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனம் அருளப்பெறுகிறது. ஒரு நீண்ட வசனம். அதனூடாக உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிரபராதி என அல்லாஹ் அங்கே நிரூபிக்கின்றான், ஒப்புவிக்கின்றான், குறிப்பிடுகின்றான். அதனைத் தொடர்ந்து ஜுலாஸ் அவர்களும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்து தான் அவ்வாறு சொன்னதாக சொல்லி அவர்கள் பாவமீட்சி பெற்று திரும்பவும் இஸ்லாத்தின்பால் மீண்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் பாக்கியம். எப்பொழுதும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், என்னுடைய இந்த மகன் உமைருக்கு அல்லாஹ் நல்லருள் பாலிக்கட்டும், அவன்தான் என்னை திரும்பவும் இதன் பால் மீட்டெடுத்தான் என்று சொல்லி நன்றியுணர்வோடு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அவருடைய ஆட்சி காலத்தில் ஹிம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கிறார்கள் அல்லது நியமிக்கப்படுகிறார்கள். அந்த நியமனம் என்பதும் 2 அல்லது சில கடுமையான நிபந்தனைகளை சுமந்து கொள்ள தாங்கிக் கொள்ள முடியுமான ஒருவர் இருக்குமா என்று தேடி பார்த்து தேர்ந்தெடுத்தவர் தான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இக்காரணம் கொண்டும் தன்னுடைய சுய தேவைகளுக்காகவே அன்று வீட்டு கதவை மூட முடியாது. ஆடைகள், இதர இருப்புகள், வசிப்பிடங்கள், உணவு, குடிபானங்கள் என்று எதனூடாகவும் தான் ஹிம்ஸ் பகுதியின் பொறுப்பாளர் என்பதை உணர்த்த, தெரிவிக்க, அறிவிக்க முடியாது. அந்த வண்ணம் நடந்து கொள்ளவும் கூடாது. மேலும் அவர்கள் இருந்தால் இவர்தான் தலைவிரண்டு தென்படும் அளவுக்கு வித்தியாசமாக பாரபட்சமாக நடந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நீதம், நேர்மை செலுத்தப்பட வேண்டும், அவருடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் யார் என்று தேடி பார்த்த நேரத்தில் கிடைத்த முத்தே இந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வாறு நீண்ட நெடிய சம்பவங்களும் அழகான நிகழ்வுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் 1 வருட காலம் மிகவும் சீரான ஆட்சி அதிகாரத்தை அந்த பகுதியில் நிறைவேறச் செய்து மக்களோடு நேர்மையாக நடந்து கொண்டு மீண்டும் மதீனா வருகிறார். அதன் பின்னால் நடந்தேறியவைகள் என்ன? இவ்வாறு இவருடைய வரலாறு, அதனுடைய கதவு திறக்கப்படுகிறது. தேடி படிக்குமாறு வேண்டுகின்றேன். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் ஒதுக்குப்புற பகுதி ஒன்றில் தன்னுடைய குடும்பத்தார்களுடன் வாழ்ந்து வந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலேயே வஃபாத்தாகினார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.